ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் கொரி. ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறோம், அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுக்குமே எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இது மேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ரோமிங் லாங்குவேஜ் வந்து சேல்ஸ்போர்ஸ்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட இது வந்து லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க அந்த லாங்குவேஜ் இருந்து இன்னொரு லாங்குவேஜ் சேல்ஸ்போர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ அபெக்ஸ் கொரின்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் கொரியில வந்து ரெண்டு விதமா இருக்கு, SOQL அண்ட் SOSL. ஓகேங்களா? SOQL எங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்போர்ஸ் ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. SOSL பார்த்தீங்கன்னா சேல்ஸ்போர்ஸ் ஆப்ஜெக்ட் சர்ச் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா SOQL அண்ட் SOSL. SOQL வந்து ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேல்யூ மட்டும் தான் கொரி பண்ண முடியும். ஆனா SOSL வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ் மூலியமா நம்ம கொரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், SOQL வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல மட்டும் கொரி பண்ண முடியும். SOSL வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து கொரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஸோ அபெக்ஸ் கொரினா இட் இஸ் யூஸ்டு டு கெட் த டேட்டா ஃப்ரம் இன்பில்ட் சேல்ஸ்போர்ஸ் டேட்டாபேஸ். அதாவது நம்ம வேல்யூஸ் எல்லாம் வந்து சேல்ஸ்போர்ஸ்ல வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். சேல்ஸ்போர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு இந்த SOQL லாங்குவேஜ் மூலியமா யூஸ் பண்ணி நீங்க அந்த டேட்டாவெல்லாம் ரிட்ரீவ் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை நீங்க அப்செட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, we can able to perform insert, update and upset and delete functionality. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் slide. So SOQL and SOQL, there are two ways to search or ornish in Salesforce data. நம்ம வந்து Salesforceல டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ரெண்டு விதமா டேட்டாஸ் வந்து கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்னு வந்து SOQL அண்ட் SOSL. ஸோ SOQL என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Salesforce ஆப்ஜெக்ட் கொரி லாங்குவேஜ். SOSL பார்த்தீங்கன்னா Salesforce ஆப்ஜெக்ட் சர்ச் லாங்குவேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ வாட் இஸ் SOQL? SOQL stands for Salesforce Object Query Language. ஓகேங்களா? ஸோ நம்ம இது மூலியமா என்ன பண்ணலாம்னா, you can able to use SOQL to read, write information organization database. நம்ம டேட்டாபேஸ்ல இருந்துட்டு வேல்யூ வந்து ரீட் பண்ணிக்கலாம் அல்லது ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து SOQL யூஸ் பண்றாங்க. we can able to search only ஒரு SOQL வந்துட்டு ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ மட்டும் தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வந்து வேணும்னா SOSL போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ரெட்ரீவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ், டேட், எல்லா வேல்யூஸுமே ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஈவன் லாங் டெக்ஸ்டா இருந்தா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியலாம் கிடையாது, எக்ஸெட்ரா எல்லா ஃபீல்ட்ஸுமே நீங்க ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன், ஃப்ரம் நம்பர், டேட், பாக்ஸ், ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸுமே ஒரு ரெட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ SOQL வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு SOQL. ஓகேங்களா? ஸோ SOQL என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இது SOQL எங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜாவால யூஸ் பண்ணுவாங்க, .NETல யூஸ் பண்ணுவாங்கல்ல, பைத்தான்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, SOQL யூஸ் பண்ணுவாங்க. ஸோ SOQL அண்ட் MySQL, ஆரக்கிள். ஓகே, ஸோ ஆரக்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ SOQL அண்ட் MySQL இது ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு SOQL வந்து வெரி சிம்பிள். ஏன்னா போத் சிண்டெக்ஸ் அந்த எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் SQL தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு SOQL வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் ஜாவா எப்படி தெரிஞ்சிருந்தா அபெக்ஸ் வந்து எப்படி சிமிலரா இருக்குமோ, ஸோ அது மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் SOQL. ஓகே, தேர் ஆர் டூ வே டு எக்ஸிக்யூட் SOQL கொரி. அதாவது ரெண்டு விதமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த கொரியை. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா SQL இன் அபெக்ஸ் கோடு மூலியமா வந்து SOQL வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு வந்து டெவலப்பர் கன்சோல் கொரி எடிட்டர் மூலியமா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஸோ உங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிட்டு டெவலப்பர் கன்சோல் போயிருங்க. டெவலப்பர் கன்சோல்ல ஸோ கோடிங் மூலியமா நம்ம இங்க வந்து கொரி ரைட் பண்ணிட்டு, ஓகேங்களா, இங்க கொரி ரைட் பண்ணிட்டு இது மூலியமா நம்ம வந்து ரெக்கார்ட் எடிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொரி எடிட்டர்னு இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து என்னன்னா இங்க ஆல்ரெடி ஒரு லிங்க் வந்து டிஸ்பிளே இருக்கு பாருங்க, ஓகேங்களா, ஹைப்பர் லிங்க் மாதிரி. ஸோ என்டர் எஸ்கியூஎல் ஆர் எஸ்ஒய்கியூஎல் கொரி, செலக்ட் ஃப்ரம் வேல்யூ செலக்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபைன்ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ்கியூஎல் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, எஸ்கியூஎல் வந்துட்டு நோட்னு சொல்லி போட்டுக்கிறேன். எஸ்ஓகியூஎல் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் செலக்ட் கீவேர்ட், ஓகேங்களா, அண்ட் SOSQL start from find keyword. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, இது கண்டிப்பா இதாகும். ஓகேங்களா, இப்போ SQL வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்னு ஃபுல்லா. இப்போ நான் வந்து சிம்பிளா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கொரின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ண பாக்குறேன். ஸோ அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்க எப்படி எடுக்கலாம்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போயிட்டு, ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணா இதுல எல்லா ஃபீல்ட்ஸுமே இருக்கும். ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் வேணாலும் இங்க வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஓப்பன் ரிசோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் ரிசோர்ஸ்ல போயிட்டு அக்கௌண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்னு இங்க இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு உண்டான எல்லா ஃபீல்ட்ஸுமே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணுமோ அது எல்லா ஃபீல்ட்ஸுமே நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரு, ஃபேக்ஸ், அக்கௌண்ட் நம்பரு, ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ரேட்டிங், ஸோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே கொடுத்துட்டு கீழே கொரியன் இருக்குங்களா, இந்த கொரியன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த கொரியன் ஆப்ஷனை சூஸ் பண்ணனே உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இங்க இந்த கொரியர் டீட்டெயில வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுங்க, ஓகேங்களா. இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே வந்துருச்சு. இது வந்து இதுதான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ். இது வந்து எங்க இருக்குன்னா இப்போ கிளவுட்ல இருந்துட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து இங்க வந்து காமிக்குது. இதுதான் வந்து கொரி எடிட்டர் மூலியமா வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி பாக்குறது. ரெண்டாவது வந்து அபெக்ஸ் கோட் மூலியமா, ஓகேங்களா. ஸோ அதே கோடே நான் இங்க செக் பண்ணி இங்க கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு இங்க கொரி பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் லிஸ்ட், இது வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல, மல்டிபிள் ரெக்கார்ட் தான் வரும். எப்பவுமே நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து அரேவா தான் வைக்கணும், ஓகேங்களா. அப்படிலாம் இங்க லிஸ்ட் ஆஃப் அரே, லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கலாம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸோ இப்படி வச்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. இப்போ இந்த ஏசிசி சைட்ஸ் வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ எத்தனை அக்கௌண்ட்ல என்னென்ன வேல்யூ இருக்குங்கிறதோ அது அதோட சைஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எத்தனை எல்லா வேல்யூஸுமே இதுல வந்து ஏசிசில வந்து ஃபீல்ட்ஸோட இந்த ஏசிசில வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருந்து வேல்யூஸ் வந்து அபெக்ஸ் கிளாஸ் மூலமா நம்ம கொரி பண்றது. ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். டீபக் ஒன்லில போயிட்டு
இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் இந்த எம்ன்ற மெத்தட் வந்து நான் கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கால் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு கொரி எடிட்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ கொரி எடிட்டரை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா 42 ரெக்கார்டு இருக்கு. ஓகேங்களா? ஏசிசிக்கு முன்னாடி 42 இருக்கு. நம்ம ஏசிசிக்கு முன்னாடி இங்க சைஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுனா 42 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. 42 ரெக்கார்ட்ஸ் உண்டான வேல்யூஸும் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லா வேல்யூஸுமே 42 ரெக்கார்டு உண்டான ரெக்கார்டுமே இதுல இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது பர்டிகுலர் ஒரு லிமிட்டோட மட்டும் தான் இருக்கும். ஸோ மீதியெல்லாம் வந்து என்ன ஆயிரும்னா ஹைட் ஆயிரும். இப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க ஜஸ்ட் எஸ்ஓட் போட்டு ஒன்னொன்னா ஐட்ரேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஐட்ரேட் பண்ணி செக் பண்றான்னா, ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லிஸ்ட்டை வந்து இங்க கீழே ஐட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு லிஸ்ட், இது வந்து என்ன வேல்யூஸ், என்ன ஆப்ஜெக்ட்ங்கிறது. ஓகேங்களா? நான் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் வந்து குறி பண்ணி அக்கௌண்ட் நீங்க கொடுத்துருக்கேன். ஏங்கிறது வந்து யூசர் டிஃபைன், இங்க என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த எல்லா 42 வேல்யூஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன் இங்க. ஓகேங்களா? சிஸ்டம் டீபக்ல போட்டு நேம்ல போட்டு ஜஸ்ட் சேவ் போட்டு இந்த நேம்ல வந்துட்டு 42 ரெக்கார்ட்ஸ் பண்ணான வேல்யூஸும் இங்க வந்திருக்கணும். ஏன்னு இந்த இடத்துல போடணும். டீபக்ல போயிட்டு எக்ஸிக்யூட்னு கொடுங்க. இங்க டீபக் ஒன்னு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பிரிண்ட் ஆயிருக்கும். எண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ரெக்கார்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் கொரி எடிட்டர் மூலமா நான் கொரியை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றது. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு நேம் எடுத்துப்போம், அந்த நேமை வந்து எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அக்கௌண்ட்ல போயிருங்க. ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கோ. நம்ம லைக் சோப்ராஸ்டீரியன் இருக்கு. ஓகேங்களா? இந்த சோப்ராஸ்டீரியன் இருக்கிற இந்த நேமா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா வெறும் அக்கௌண்டோட நேம் சோப்ராஸ்டீரியன் வெறும் ஸ்டீரியான்னு மட்டும் நான் அப்டேட் பண்ண போறேன். ஓகேங்களா? சோப்ராஸ்டீரியான்னு இருக்கிறத வெறும் ஸ்டீரியான்னு அப்டேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நேம் டாட் ஈக்குவல்ஸ் நான் அன்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நேம் அக்கௌண்ட் நேம் டாட் ஈக்குவல்ஸ் சோப்ராஸ்டீரியாவா இருந்தா நான் என்ன பண்றேன்னா வெறும் ஸ்டீரியான்னு சொல்லி அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஏ டாட் நேம். ஓகே, இதுல வெறும் ஸ்டீரியா. ஃபைனலா அந்த வேல்யூஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏ டாட் நேம்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். ஏ டாட் நேம் ஈக்குவல்ஸ் அவ்வளவுதான், சிம்பிள். எல்லாமே எல்லா எஸ்ஓட் நான் பிரிண்ட் பண்ணி இதோன்னா ஏ டாட் நேம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு 42 ரெக்கார்டு வரும் இல்லைங்கன்னா 42 இருந்து 42 ரெக்கார்டையுமே நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொன்றா செக் பண்றேன். ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது ஏ டாட் நேம் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். இல்ல அப்படின்னா எல்ஸ் பிளாக் போயிடும். ஓகேங்களா? திரும்ப இன்னொரு ஐட்ரேட் ஆகும். ஸோ திரும்பவும் சூப்பர்ஸ்டியன் செக் பண்ணோம். திரும்பவும் இல்லை, திரும்பவும் மேல போயிடும். திரும்ப சூப்பர்ஸ்டியன் வரும்போது ஏ டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு ஸ்டீரியா நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா இங்க போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சூப்பர்ஸ்டியன் இடத்துல ஸ்டீரியான்னு சொல்லி போயிட்டு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா ஸ்டீரியான்ற ஒரு நேம் வந்து அப்டேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி கூட பாத்துக்கிறேன். சோப்ராஸ்டீரியான் இருக்கும் அக்கௌண்ட் நேம். அந்த சோப்ராஸ்டீரியான் இருக்கிற இடத்துல நான் ஸ்டீரியான்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட்.
ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நீங்க ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டீரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அபெக்ஸ் கிளாஸ் மூலியமா நம்ம வந்து எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதனுடைய சிம்பிள் லாஜிக் வந்து நம்ம அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலனா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ணல. திரும்ப இன்னொரு தடவை வேணா கூட நான் சொல்றேன். ஜஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொரி பண்ணோம். கொரி பண்ணிட்டு அந்த நேம் வந்து ஈக்குவல் டு சொபாஸ்டியாவா இருந்தா வெறும் ஸ்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபைனலா வந்து கீழே வந்து அப்டேட் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். நாட் இன் அண்டு ஆறு லைக் இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஜஸ்ட் சிம்பிளா நான் பண்ணி காமிக்கிறேன். என் அக்கௌண்ட் இருக்குங்களா, இந்த அக்கௌண்ட்ல நான் வேற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்றேன். வேறு நேம் ஈக்குவல் டு ஸ்டீரியா ஸ்டீரியான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேர் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே வரும். நீ பாத்தீங்கன்னா வேற ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாம 40 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு வேர் கண்டிஷன்ல வெறும் ஸ்டீரியா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து ஸ்டீரியான்னு இருக்கு. எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்டு அக்கௌண்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட். இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தாலும் ஏன்னா அதே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் ஏபிசி, நேம் வந்து ஏபிசி, அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த நம்பர் ரெண்டு இருக்கிற மாதிரி நம்ம கொரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜஸ்ட் இல்லாத அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன், ஒன்னுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கொடுத்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் வந்து வராது. ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா இந்த 98764531 இருக்கும். ஓகேங்களா. அதனால இங்க வரல. அதுவே நான் என்ன பண்ண போறேன்னா நாட் இன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேங்களா. அக்கௌண்ட் நம்பர் நாட் இன் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். நாட் இன்னா இந்த இதுல இந்த ஒன்னா இருக்கக்கூடாது. ஆனா இங்க நமக்கு இந்த வேல்யூ இருக்கு. கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணா ரெட்ரீவ் ஆயிட்டு வரும். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெட்ரீவ் ஆயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. அதுவே இந்த இடத்துல இன்னுன்னு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ இப்ப எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வேற என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா லைக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்திருந்தோம்னா வேர் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திருந்தோம், இன் பார்த்திருந்தோம், நாட் இன் பார்த்திருந்தோம், அண்ட் பார்த்திருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி சிமிலர் டு அண்ட் மாதிரி தான். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இன்னுன்னு சொல்லி கொடுத்தாங்களா, இது ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் இந்த நேம் ஈக்குவல் டு ஏபிசி ஆர் அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலும் எனக்கு எடுத்துட்டு வரும்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நேம் வந்து ஏபிசின்னு இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் வந்து 1ன்னு இருக்கு. இந்த கண்டிஷன் அல்லது இந்த கண்டிஷன் ரெண்டுல எது இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல வந்து நேம் வந்து ஏபிசின்னு இருக்கு, செகண்ட் ரெக்கார்ட்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து 1ன்னு இருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரிதான் லைக் நாட் லைக். ஸோ அக்கௌண்ட் நம்பர் லைக் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினாவே உங்களுக்கு சின்ன 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 எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு வந்துடும். லைக் ஒன்னுன்னு ஸ்டார்ட் ஆகணும்.
லைக் 1. ஓகேங்களா. ஸோ 1 இருக்கிற மாதிரி அக்கௌண்ட் நம்பர்ல எல்லாமே 1 இருக்கு. ஸோ அதனால எல்லாமே 1 உங்களுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா 112ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பரும் வரும். நான் என்ன பண்ண போனா இந்த நம்பர் நான் கொடுக்குறேன். லைக் இதை கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒன்லி இந்த எல்லா நம்பரும் மேட்ச் ஆயிருந்தா மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா இங்க வந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. 87654321 எல்லாமே வந்திருக்கு. இங்க கீழே வந்து 9 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது 2 வேல்யூஸும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு லைக் ஃபங்க்ஷனாலிட்டி. அதே நாட் லைக்னா இந்த இடத்துல இந்த இந்த ஃபங்க்ஷன் இதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே வரும்னு உங்களுக்கு. நாட் லைக்னு போட்டீங்கன்னா இந்த 2 வேல்யூ தவிர மற்ற இருக்கிற எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு ரிஜெக்ட் வரும். ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட். unparse query not like account number like not like something error வருது. லைக் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பார்க்கலாம். ஓகே லைக் ஒர்க் ஆகுது. ஸோ நாட் லைக் வந்துட்டு ஜஸ்ட் இது பண்ணு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா எஸ்கியூஎல் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எஸ்கியூஎல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போஸ்ட் டு கெட் டேட்டா ஃப்ரம் இன்பில்ட் சேல்ஸ் போஸ்ட் டேட்டா பேஸ். இது மூலமா நம்ம அப்டேட் இன்செர்ட் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்கியூஎல் மூலியமா ஒன்லி ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். we can get one object. ஓகேவா. ஸோ இதுல வந்துட்டு more than one object. ஓகேங்களா. ஸோ more than one object. What is SQL and SQL and SOQL பார்த்தோம்னா ஸோ SOQL just we can able to get the data from your organization database. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். we can able to retrieve data from data check box எல்லாம் பண்ண முடியும். SQL is similar to SQL. SOQL similar to SQL. ஓகேங்களா. அண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்த்தோம். அபெக்ஸ் கோட் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த டெவலப்பர் கன்சோல்ல கொரி எடிட்டர் மூலமா பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ SOQL ஸ்டார்ட் ஃப்ரம் செலக்ட்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அதே SOSL ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபைண்ட்ன்ற கீவேர்ட். ஸோ இது வேணா நமக்கு இதாகும். ஓகே. ஸோ சம் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பார்த்தோம். வேர் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். இன் ஃபங்க்ஷனாலிட்டி நாட் இன் அண்டு ஆறு லைக்கு நாட் லைக். ஸோ நாட் லைக் வந்து சம்திங் இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து SOSL. ஓகேங்களா. ஸோ SOSL என்ன பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் சர்ச் லாங்குவேஜ். ஓகேங்களா. லாங்குவேஜ் தட் பெர்ஃபார்ம் டெக்ஸ்ட் சர்ச் இன் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. அதாவது நம்ம சர்ச் பண்றதுக்கு வந்து நம்ம மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து சர்ச் பண்றதுக்கு வந்து SOSL வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ we can retrieve the record in multiple object also even if it not related. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ரிலேட்டடா இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். இது சிமிலரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொரி எடிட்டர் மூலமா பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்க அபெக்ஸ் கோட் மூலமா கூட பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கொரி எடிட்டர் மூலமா பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு சம்திங். அதாவது இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபைண்ட்ன்ற கீவேர்டு. ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த தடவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட்ன்ற கீவேர்டு என்டர் அடிச்சுட்டு ஃபைண்ட்ன்ற கீவேர்டு நீங்க என்ன சர்ச் பண்ண போறீங்களோ 2 ஆப்ஜெக்டோ 3 ஆப்ஜெக்டோ 4 ஆப்ஜெக்டோ இருக்கலாம். அந்த 4 ஆப்ஜெக்ட்லயும் காமனா என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க கொடுக்கணும். ஸோ ஓகேங்களா. ஜஸ்ட் டெஸ்டிங் கோசம் SFTC நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. என்னென்ன ஃபீல்ட்ஸ் ஆல் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ஆல் ஃபீல்ட்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ஸ்ல வேணும்னு சொல்லி இங்க கொடுத்துக்கலாம். எந்த ஃபீல்ட்ஸ்லாம் அந்த வேல்யூ இருக்கான்னு போய் செக் பண்ணுன்னு கேக்குது. அக்கௌண்ட்ல இருக்கிற என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணாலும் நீங்க பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் வேணா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ல இருக்கிற என்ன வேல்யூ வேணாலும் பர்டிகுலரா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன அப்படின்னா எல்லா ஃபீல்ட்ஸுமே சர்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆல் ஃபீல்ட்ஸுங்கிற மீனிங். ஓகேங்களா. அண்ட் ரிட்டர்னிங்கிறது ஒரு கீவேர்டு. இது கண்டிப்பா இருக்கணும். அண்ட் அக்கௌண்ட்ல என்ன ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு கேட்குது.
ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ்ல நேம்ன்ற ஃபீல்டு எனக்கு ரெட்ரீவ் ஆகிட்டு வரணும். எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூல மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ரெக்கார்டு வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஷோ ஆகிறது அக்கௌண்ட்ல வந்து நேமு, கான்டாக்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஷோ ஆகும்னு சொல்றேன். ஆக்சுவலா இது சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட்ன்றது வந்து கீவேர்டு, எஸ்கியூ எஸ்எல் யூஸ் பண்ணும்போது ஃபைண்ட்ன்றது வந்து கீவேர்டு. இங்க என்ன சர்ச் பண்ண போறீங்களோ அதை இங்க கொடுக்கணும். இன்னுங்கிறது வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? இன் என்னென்ன ஃபீல்ட்ஸ்ல ஆல் ஃபீல்ட்ஸ், அதாவது அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே, கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் மட்டும் வேணும்னா அக்கௌண்ட் டாட் சம் பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ், அதே மாதிரி கான்டாக்ட் டாட் சம் பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரிட்டர்னிங்கிறது கீவேர்டு. அப்புறம் அக்கௌண்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், நேம்ன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், கான்டாக்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டு வேல்யூவும் எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஷோ ஆகும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து எஸ்எஃப்டிசின்னு போடும்போது எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா நான் செக் பண்றேன். ஃபைண்ட் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் நோ சர்ச் ஐட்டம் ஃபவுண்ட். ஓகேனா? ஸோ இது வேல்யூஸ் இல்லைன்னு வருது. அது ஏபிசின்னு நான் கொடுக்குறேன். இது எரர் அடிக்குது. ஸோ எரர் அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் மினிட். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறேன். delete. ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏபிசின்னு நான் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ். இப்போ வந்து ஓபன் ஆனிமேஷன் போயிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஏபிசின்ற வேல்யூ வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சொல்ல ஐடி, ரெக்கார்ட் ஐடி, லாஸ்ட் நேம் அண்ட் ஐடி இது எல்லாமே அக்கௌண்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்திருக்கு, கான்டாக்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் வந்து அக்கௌண்ட். அக்கௌண்ட்ல ஏபிசின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அக்கௌண்ட்ல ஏபிசின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதே கான்டாக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏபிசின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இதுதான் வந்து கான்டாக்ட். கான்டாக்ட்ல ஏபிசி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை வந்து ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏபிசி ஏபிசின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இதை ஏபிசின்னு, இது வந்து கீவேர்டு, இது வந்து என்ன சர்ச் பண்ண போறேன் ஏபிசின்னு சொல்லிட்டு இன் ஆல் ஃபீல்ட்ஸ், எந்த ஃபீல்ட்ஸ்னே தெரியாது அப்படின்னா நம்ம ஆல் ஃபீல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ரிட்டர்னிங்கிறது வந்து கீவேர்டு. அக்கௌண்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நேம்ன்ற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். கான்டாக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு ஃபீல்ட்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸிக்யூட் கொடுக்க போறேன். போயிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு டீபக் ஒன்லை மட்டும் சூஸ் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேம்ன்றது வந்திருக்கு. இது வந்து ஐடி அதுல ரெக்கார்ட் டைப் ஐடி வந்து டிஃபால்ட்டா வரும். ஓகேங்களா? அந்த கான்டாக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டு ஃபீல்ட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. ஏபிசி ஏபிசியும் வந்திருக்கு. இது வந்து இது எல்லாமே ஒரு ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு ரெக்கார்டுக்கு உண்டான வேல்யூ அதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் டிசிஎஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ்ல ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணுங்க டிசிஎஸ் சொல்லிட்டு. டெஸ்டிங் பர்பஸ் வைக்கிறேன். ரியல் டைம்ல வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிசிஎஸ் டிசிஎஸ் மாதிரி வச்சுட்டேன். ஸ்லாஷ் நீங்க வேணா வச்சுக்கலாம், அப்படிலாம் தேவையில்ல. ஜஸ்ட் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா
கொரி எடிட்டர்ல டிசிஎஸ் நான் கொடுக்க போறேன். டிசிஎஸ் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேங்களா? கண்டினியூல போயிட்டு எக்ஸிக்யூட். டீபக் ஒன்லி. இப்போ பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ன்னு வந்திருக்கு, அக்கௌண்ட்லயும் வந்திருக்கு, கான்டாக்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஓஎஸ்எல் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஓஎஸ்எல்ல எப்படி வேர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்றது? ஓகேங்களா? ஸோ எஸ்ஓஎஸ்எல்ல வேர் கண்டிஷன் இன்னு நாட் இன்னு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு வேறு, ஓகேங்களா, நான் வந்து சும்மா ஸ்டிக்காக கொடுக்குறேன். வேற நேம் ஈக்குவல் டு டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணிட்டு இன்னும் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்லைன்னா ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் இன் யூஸ் பண்ணிக்கலாம், இன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்டாக்ட்ல நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வேர் கண்டிஷன் போட்டு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வேர் ஈக்குவல் டு நேம் டிசிஎஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்றேன். டீபக் ஒன்லில ஓப்பன் எக்ஸிக்யூட் அனலைஸ் விண்டோல எக்ஸிக்யூட்னு சொல்லி கொடுங்க.